ஜிபிடியில் இணைந்திருக்கும் கோடீஸ்வரர் நண்பர்கள் அனைவருக்கும் சார் நீங்க நாராயண் சார் வெல்கம் பண்ணிருங்க சார் எல்லாத்தையும். அந்த வெல்கம் பண்ணிடு. எல்லோருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் நாராயணன். இந்த ALB டீம் நடத்தும் இந்த ஜூம் வழி பயிற்சி. சார் வாய்ஸ் கம்மியா இருக்கு சார். வாய்ஸ் கம்மியா இருக்கு. ஆமா, கொஞ்சம் வேகமா. இப்போ கரெக்டா இருக்கா சார்? பேசுங்க சார், கொஞ்சம் வேகமா பேசுங்க சார். ஓகே சார். ஜூம்ல செட்டிங் சில சமயம் மாறி வருது. ஓகே. மீண்டும் ஒரு மாலை வணக்கம். எல்லோரும் கோடீஸ்வரர் ஆகுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்திய இந்த GPT போட் மற்றும் அதன் லீடர்கள் நமக்கு ஐகான் சொல்லலாம். அது டெல்லியிலிருந்து ராஜா சார், தமிழ்நாட்டுக்கு மோகன் சார், தமிழ்நாட்டுக்கு குட்டி பிரதேசத்துக்கு அருணாச்சலம் சார், 3 லீடர்களையும் மனமுகர்ந்து வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்க வந்த எல்லா கோடீஸ்வரும் இங்க வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு கோடியை நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி எதுக்காண்டினா உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம், ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் எப்போதுமே ஒரு குரு இல்லாம ஆடினா அது ஆட்டம் கிடையாது. ஒரு குருவை நம்ம ஏத்துக்கிட்டு இந்த குரு சொல்ற பாதையில போகும்போது நிச்சயம் குரு நமக்கு நல்ல பாதையை ஏற்படுத்துவார். அது மாதிரி இந்த 3 குருக்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நம்ம ஒரு கோடீஸ்வரர் ஆகிற வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வருக என வரவேற்று இந்த அவை எங்கள் லீடர் அருணாச்சலம் சார்கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது. நீங்க பேசுங்க சார். அருணாச்சலம் சார். தேங்க்யூ சார். நாராயண் சார், தேங்க்யூ சார். ஜிபிடியில் இணைந்திருக்கும் கோடீஸ்வர நண்பர் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்த உருவாக்கி கொடுத்த ஏடம் சோல்மேனுக்கு நம்ம பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை பூரா கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராஜா சார் இப்படி ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்து, தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து, இப்ப நான் பாத்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்து இப்படியே ஒன்று தொட்டு ஒன்றுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு 6000 பேத்துக்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா பிசினஸ் கொடுத்துட்டு ஒரு 50 பேர் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இப்ப 2 நாளா பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியா நமக்கு ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய 25வது வருஷம் ஜனவரியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபர் இருக்குன்னு சார் போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கு எல்லாம் நமக்கு தேவை பாத்தீங்கன்னாக்க நமக்கு முழுக்க நமக்கு பாத்தீங்கன்னா நபரு, பிசினஸ், நம்மளோட குரோத் இது இருந்தா நமக்கு பாத்தீங்கன்னா அத்தனையுமே எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதிக்கலாம். நீங்க இந்த குழுவுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஜிபிடில ஏதோ ஒரு வகையில தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கிற தொழில பாத்தீங்கன்னாக்க அதுக்கு உண்டான வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேர் கோடீஸ்வரர். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை எப்படி கோடீஸ்வரரா ஆக முடியும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னாக்க முதலாக அவர் வாய்ப்பை எடுத்து அவருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வழி நடத்திட்டு இருக்காரு. மோகன் சார் அவரை பாத்தீங்கன்னாக்க வெல்கம் பண்றோம். மோகன் சார் வெல்கம் சார். தேங்க்யூ, நன்றி. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குதுங்க சார். கிளியரா கேக்குதா? சத்தமா கேக்குதா? கம்மியா கேக்குதா? தெளிவா சொல்லுங்க சார். நல்லா கேக்குது சார். நல்லா கேக்குது மோகன் சார். இன்க்ரீஸ் பண்ணீங்க போதும். ஓகே சார். தெளிவா கேக்குது இல்லீங்களா? கேக்குது சார். அருமையா கேக்குது சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. எனது அருமை ஜிபிடி 21 குடும்பங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் இல்லாம 20 பேர் உள்ள இருக்கிறீங்க. 22 வந்திருக்கு. கடந்த வாரத்துல நான் சொன்னேன், சாமி நம்ம 10ஓடு 11 நம்ம ஜிபிடி இல்ல, 23 பேர் இருக்கிறோம். போன தடவை பாத்தீங்கன்னா 25 பேர் பக்கமா இருந்தோம். அடுத்த தடவை எப்படி இருந்தாலும் ஒரு 50 பேர் ரீச் ஆயிருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா உள்ள வந்திருக்கிற அத்தனை பேருமே ஆளுக்கு 2 பேரை கொடுத்துருக்கிறீங்க. சார் இப்ப நமக்கு தேவை என்ன சார்? பணம்.
இந்த பணத்தை நம்ம ஜிபிடி தெளிவா கொடுத்துட்டு இருக்குது, இன்னும் கொடுக்கிறேன்னு சொல்லுது. இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கிற எல்லாருமே எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? பணத்துக்காக. அப்படி ஓடி நம்ம சம்பாதிக்க நினைச்சா மிஞ்சி போனா எவ்வளவு சார் சம்பாதிக்க முடியும்? வெளியில போனா ஒரு 60 வருஷம் வரைக்கும் நம்ம போராடினா, வேலை செஞ்சு சம்பாதிச்சு மிச்சப்படுத்தினா, மிஞ்சி போனா ஒரு 60 லட்சத்துல 70 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோ. இந்த 1 கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு 20,000 ரூபாய் எடுத்து வச்சா 60 வயசு முடிஞ்சு ரிட்டையர் டைம்ல நம்முடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்ச ரூபாய் 80 லட்ச ரூபாய் இருக்கும். அது போக நம்ம ரிட்டையர் டைம்ல கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க கையில. இந்த எடுத்து வைக்காத பணம் இல்ல அப்படின்னா ரிட்டையர் டைம்ல கிடைக்கிற ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அதுதான் நம்முடைய கையில நிக்கும். சார் எல்லாத்தையும் அன்மியூட் எல்லாத்தையும் கொஞ்சம் மீட் பண்ணிவிடுங்க சார். சேகர் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். சோ இப்ப வந்து நம்ம கம்பெனி என்ன சொல்லுது? 15 மாசத்துல 100 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லுது சார். இதை விட வேற என்ன சார் நமக்கு முக்கியமான ஒரு வேலை? வேற என்ன சார் நமக்கு வேணும்? சார் நான் இப்ப எங்க போனாலும் பணம் சம்பாதிக்க தான் ஓடுறோம். அந்த பணத்தை ஒரு 2 பேர் மூலமா 100 கோடி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நம்ம கம்பெனி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது. 12 மாசம் முடிஞ்சு 13வது மாசம் அவ்வளவு சூப்பரா பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இந்த 12 மாசத்துல 25 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்திருக்கிறேன். கார் வாங்கி இருக்கிறேன். நம்ம அருணாச்சலம் சார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நம்ம டீம்ல நிறைய பேருக்கு வந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க, கோல்டு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க. பல பேர் இன்னைக்கு 10 லட்சம் 5 லட்சம் கடன் கட்டி இருக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றுல இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி போன் பண்ணி யாரும் சொல்லல சார். சார் நான் 5 லட்ச ரூபாய் கடன் கட்டிருக்கிறேன், 10 லட்ச ரூபாய் கடன் கட்டிருக்கிறேன், கார் வாங்கியிருக்கிறேன், கோல்டு வாங்கியிருக்கிறேன். இது மாதிரி யாருமே எனக்கு போன் பண்ணல. ஆனா நம்ம ஜிபிடி இருக்கிற குடும்ப உறவுகள் எல்லாரும், ஐயா தெய்வமே சாமி, எங்கிருந்து சாமி மவராசா நீ வந்த? எங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் இன்கம் வந்துட்டு இருக்குது, நாங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறோம். காலையில எந்திரிச்சா எங்களுக்கு $50, $100, $200 சாதாரணமா வந்துருது. இவ்வளவு பேர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீ நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து போதாதான் நமக்கு? நம்ம தலைமுறையா வாழ்த்துமே. அப்படிப்பட்ட ஜிபிடி நிறுவனத்துக்குள்ள நாம் இன்னைக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு 200 கோடி ரூபாய் தரத்துக்கு கம்பெனி ரெடியா இருக்குது. எத்தனை மாசத்துல? 15 மாசத்துல. அப்புறம் ஏன் சார் நம்ம உழைக்க கூடாது? ஏன் சார் நம்ம 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க உள்ள கொண்டு வரக்கூடாது? சார் கண்டிப்பா உங்களால முடியும். அவங்க என்ன வேலை இருந்தாலும் 8 மணிக்கு உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. 8 மணிக்கு ஜூம் மீட்டிங் நடக்குது, வாங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே, அது இங்க இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுங்க. அப்ப அவங்க வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நமக்கு சில வேலைகள், எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சம்பாதிக்கணும் சார், லைஃப்ல செட்டில் ஆகணும் சார். காலம் இல்ல சார். இதுல ஒரு சில பேர் சின்ன வயசா இருக்கலாம். அருணாச்சலம் சாரோ, நானோ, ரிச் நாராயண் சாரோ, அல்லது இன்னும் நம்ம முருகானந்த் சாரோ எல்லாம் பாத்தீங்கன்னா 50 வயசு தான் கடந்துட்டோம் சார். இதெல்லாம் டைம் இல்ல. காத்துள்ள போதே தூத்திக்காங்கிற மாதிரி ஜிபிடி இருக்கிற போதே நம்ம சம்பாதிச்சுக்கணும். நம்ம ஜிபிடில அவ்வளவு பெரிய வருமானத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் பாடுபட்டு 100 கோடி 100 கோடின்னு கத்திட்டு இருக்கிறோம். நீங்க கண்டிப்பா 100 கோடி சம்பாதிக்க உங்களால முடியும். சரி, இப்ப ஜிபிடிக்குள்ள 27 பேர் இருக்கிறோம், 26 பேர் இருக்கிறோம். நம்ம ஜிபிடி உருவாக்குன பேர் ஆடம் சூல்மேன், அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ. இந்த ஆடம் சூல்மேன் ஒரு அற்புதமான ஒரு சயின்டிஸ்ட், ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனைவாதி. என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேரு வரட்டும், நம்ம சம்பாதிச்சா போதும் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜிபிடி பாட்டோடைய சிஓ யாரு? ஆடம் சூல்மேன் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து உலக கோடீஸ்வரர் ஒருத்தனா ஆகணும், மெயின் அது. ரெண்டாவது, உள்ள வர ஒவ்வொருத்தரையும் 15 மாசத்துல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும். இதுதான் என் ஆசை. இதை விட வேற என்ன சார் வேணும்? 100 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தா நம்ம பைத்தியம் முடிச்சிடலாம். அது 100 கோடி ரூபாய் போதும், அது பெரிய வேலை செய்யும். அதுக்காக தான் சார் நம்ம ஓடுறோம். அந்த கதை நம்ம ஜிபிடி கொடுக்குது. ரோபோட்டை உருவாக்கிட்டாரு, 4 வருஷமா போராடினாரு. 4 வருஷம் போராட்டத்தின் விளைவு
இந்த ஜிபிடி அதாவது குளோபல் ப்ராஃபிட் ட்ரேடுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஜிபிடி. இந்த ஜிபிடி அவர் உருவாக்கி யூகே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. ஸோ கம்பெனி லீகல். ரெண்டாவது, இந்த கம்பெனியில் இந்த ரோபோட் எங்க சார் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குது? பினான்ஸ்ல கிரிப்டோ கரன்சில சம்பாதிச்சு கொடுக்குது. நிறைய பேர் இன்னுமே பயத்தில் தான் சார் இருக்கிறாங்க. சார் கம்பெனி நிறுத்திட்டா என்ன பண்றது, இழுத்து மூடிட்டா என்ன பண்றது, போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சார் 13 மாசமா கொடுத்துட்டு இருக்கிறான். இழுத்து மூடுன்னு நினைச்சிருந்தா 5-6 மாசத்துல இழுத்து மூடிட்டு போயிருப்பான். அவனுடைய எய்ம் 50 கோடி 100 கோடி 200 கோடி 1000 கோடி இல்ல, பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி அவனுடைய எய்ம். இன்னைக்கு வந்து 13 மாசம் சக்சஸ்ஃபுல்லா விட்ரா கொடுத்துட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கு. ஜிபிடி காயின் கொண்டு வந்துட்டான். அது யூட்டிலிட்டி டோக்கனா வரப்போகுது. அது நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணலாம், கரண்ட் பில் கட்டலாம், போன் பில், பஸ் டிக்கெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு சார். நம்ம ஜிபிடி இதுல வந்து உங்களை 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கிட்டு ரெடியா இருக்காங்க சார். அதுக்காக இந்த ரோபோட் உருவாக்கி யூகே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி லீகல் பண்ணிட்டு பினான்ஸ் கொண்டு போய் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. அப்ப பினான்ஸுக்குள்ள இந்த ரோபோட் என்ன சார் பண்ணுது? ட்ரேட் பண்ணுது. எதுல சார்? கிரிப்டோ கரன்சில. கிரிப்டோ கரன்சில ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் எடுக்கும்? 5%, 10%, 20% கூட எடுக்கும் சார். ஆனா கம்பெனி நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு $150 நீங்க உள்ள வாங்க சார். ஒரு $150 நீங்க உள்ள வந்தீங்கன்னா 15 மாசத்துல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் வேலை செஞ்சா. இல்ல சார், எல்லாம் ஏற்கனவே வந்து நூலாய் நிறைய கம்பெனில வாங்கி கொடுத்து ஏமாந்துட்டேன். உண்மைதான் சார். 100 கம்பெனியில நம்ம ஏமாந்துருப்போம். 101வது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் நம்ம கொடுக்கும் போது நாம இதை கோட்டை விட்டுருவோம். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த 100 கம்பெனி மாதிரி இதுவுமே இருக்குன்னு நினைச்சு விட்டுருவோம். ஆனா கடவுள் என்னைக்குமே சோதிச்சுட்டே இருக்க மாட்டார் சார். தயவு செஞ்சு அது தப்பா நினைத்தாலும் தூக்கி வீசிருங்க. இதுவும் கடந்து போகும். உங்க கஷ்டம் எல்லாம் கடந்து போயிடும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு மனுஷன் பிச்சைக்காரனா இருக்கிற பிச்சைக்காரனா இருக்க மாட்டான். கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆவான். அவருடைய முயற்சி கடவுள் பார்த்துட்டே இருப்பார். திடீர்னு சரியான நேரத்துல தூக்கிட்டுருவார். அப்படிப்பட்டவர் சார் கடவுள். அதனால அவர்கிட்ட ஓர வந்த நிலை கிடையாது. கொஞ்ச நாளைக்கு சோதிச்சு பார்ப்பார். அட நிக்கிறானா நிக்கலையா, நம்ம மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையா, இவன் ஜெயிக்கலாங்கிற ஆசை இருக்குதா, ஆனா கடைசி முறை இப்படியாதான் அப்படி இருக்குன்னு சொல்லி போறானா அப்படின்னு யோசிச்சுப்பாரு. அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி வரும்போது நிச்சயமா நீங்க 100 கோடி ரூபாய் ஜெயிப்பீங்க சார். அது உங்களால முடியும் சார். சோ நம்ம ரோபோட்டு 100% ப்ராஃபிட் எடுக்குது. நமக்கு டெய்லி 2% தான் கொடுக்குறாங்க. சாட்டர்டே சண்டே கிடையாது. அப்ப சாட்டர்டே சண்டே கிடையாதுன்னா கம்பெனி என்ன சொல்றான்? $150 போட்டா 15 மாசத்துல நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க சார். எந்த கம்பெனி சார் வேலை செய்யாம ஒரு $150 14,000 ரூபாய் போட்டீங்கன்னா 15 மாசத்துல 5 லட்சம் எந்த கம்பெனி சார் கொடுக்கும் உங்களுக்கு? இதுவரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க. எந்த கம்பெனி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பே இல்ல. நம்ம ஜிபிடி பாட்ல 100% இல்ல 1000% வாய்ப்பு இருக்கு. $150 போட்டா 15 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்காங்க. என் அசல் எப்ப சார் கிடைக்கும்? 5 மாசத்துல உங்க அசல் கிடைச்சிடும். சரி, எப்ப சார் 5 லட்ச ரூபாய் கிடைக்கும்? 15 மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்காங்க. 15 மாசத்துல உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும்? கம்பெனி சொல்றது டெய்லி 2%. சாட்டர்டே சண்டே தரமாட்டேன். அப்ப மாசத்துக்கு 20 நாள், 21 நாள் வரலாம், 22 நாள் வரலாம். ஆரோக்கியங்களுக்கு அதிகமாக வரும். அதனால வந்து 20 நாள் பிக்ஸ் பண்ணிக்காங்க. 20 நாளுக்கு சார் எல்லாத்தையும் நிறைய பேர் பிடிஎஃப் அனுப்பியிருப்பாரு. அதுல வந்து $150 நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். $150 முதல் மாசம் போட்டீங்க, டெய்லி 2% ஒரு நாளைக்கு $3. அப்ப 20 நாளைக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? $60 கிடைக்கும். 60 வித்ட்ரா பண்ணிக்கலாமா? பண்ண முடியாது. ஏன் சார்? 5 லட்ச ரூபாய் நான் கொடுக்கறேன்னு பிக்ஸ் பண்ணிட்டல. அதனால $36 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் அப் ஆயிரும். ரீடாப் அப் ஆகி காம்பவுண்டிங்ல அசலோட போய் சேர்ந்துரும். இப்ப 2வது மாசம் உங்க சொத்து எவ்வளவு? $150 தான் போட்டீங்க. $36 ஒரே மாசத்துல உங்க இதுல போய் ஆட் ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு. லாபம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? $24. 24ங்கிறது கம்பெனி 3ஆ பிரிச்சிருக்கு. எப்படின்னா 60%, 30%, 10% 3ஆ பிரிச்சிருக்கு. இப்ப 60% ரீடாப் அப் ஆயிடுச்சு. 10% ஒரு $7 உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்ளைனுக்கு போயிடும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? $18. $18 வித்ட்ரா போட்டுக்கலாம். மினிமம் வித்ட்ரா $15. 15, 30, 45, 60, 75, 90ன்னு 15 மடங்கு தான் நீங்க வித்ட்ரா செய்ய முடியும். சரி, பாருங்க சார்ட் போட்டிருக்காங்க, பாத்துக்காங்க. அப்ப 15 மடங்குல அப்படின்னா நான் 15, 30, 45 வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாருங்க $150 போட்டீங்க. 150க்கு முதல் மாசம் எவ்வளவு வந்திருக்கு? $60. 60ல $36 ரீடாப் அப், $6 அப்ளைனுக்கு 10%.
பேலன்ஸ் எவ்வளவு சார்? $18. ஒரு $1600 உங்க சொத்து. அதாவது முதல் மாசம் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். 2வது மாசம் உங்க அசல் எவ்வளவு சார்? 186. அதுக்கு டெய்லி ரோபோட் 2% எடுத்து கொடுக்கும். $74 வந்துச்சு. அதுல $44 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் அப் ஆகி உங்க அசலோட வந்து சேர்ந்துருச்சு. அப்ப 3வது மாசம் உங்க அசல் எவ்வளவு? 230. மீதி எவ்வளவு சார் இருக்குது? $29. 29ல $7 அப்ளைனுக்கு போயிடும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? $27 இருக்கு. 22 இருக்குது. பழசு போன மாசம் ஒரு 15 வித்ட்ரா பண்ணது போக $3 பெண்டிங் இருக்கும். இப்ப 25 ஆகி போச்சு. 25ல $15 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். $10 பெண்டிங்ல இருக்கும். ரைட். இப்ப 3வது மாசம் அசல் எவ்வளவு? 230. அதுக்கு டெய்லி 2% ரோபோட் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்ப எவ்வளவு வந்திருக்கு? $92 வந்துச்சு. 92ல $55 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் அப் ஆயிருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? $36. பழசு ஒரு 10 46. 46ல ஒரு 15 $30 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். மீதி 6 அல்லது $7 வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கும். இப்போ முதல் மாசம் எவ்வளவு சார் வித்ட்ரா பண்ணீங்க? 15. ஒரு 18 வந்துருச்சு. 2வது மாசம் 22. 3வது மாசம் 27. 4வது மாசம் 34. 5வது மாசம் 42. 6வது மாசம் கூட வச்சுக்காக அதிகமா வந்துடும். 5 மாசம் வரைக்கும் டோட்டல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க அசல் வந்துருச்சு. $150 வந்துருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? அடுத்தது பாத்தீங்கன்னா 6வது மாசத்துல 15வது மாசம் வரை வித்ட்ரா போட்டுட்டே வரீங்க. எவ்வளவு சார் வந்திருக்கு பாருங்க. ஐஎன்ஆர்ல டாலர்ல எவ்வளவு பாருங்க? $1850 வந்துருச்சு. எத்தனை மாசத்துல? 15 மாசத்துல. எவ்வளவு போட்டீங்க? $14,000 போட்டீங்க. $14,000 போட்டதுக்கு எவ்வளவு வந்திருக்குது? 1,60,000 முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம கம்பெனில ரோபோட்டிக் கிரியேட் பண்றதால எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் உங்களால கொடுக்க முடியுது. சோ 15 மாசத்துல எவ்வளவு பண்ணிட்டீங்க? 1,66,000 உங்க அசல் எடுத்துட்டீங்க. 1,66,000 மொத்தமா எவ்வளவு பண்ணிட்டீங்க? எடுத்துட்டீங்க. சரி, 1,50,000 ரூபாய் கணக்கு போட்டுக்கங்க. இப்போ மாசம் மாசம் உங்க சொத்து எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அது பாருங்க. 15வது மாசத்துல கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட்ல $3,900 உள்ள இருக்குது. $3,900 ஐஎன்ஆர்ல எவ்வளவு ஆச்சு? 3,51,000 ரூபாய். இது ஒரு 3 லட்சம். ஏற்கனவே ஒரு 1,50,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டீங்க. 15வது மாசம் இந்த 3 லட்சத்தை நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வெளியே போயிடலாம். இதோட அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. டோட்டலா 5 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டீங்க. இதுக்காக நீங்க ஏதாவது வேலை செஞ்சீங்களா சார்? யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஏதாவது அப்டேட் பண்ணீங்களா? ஒண்ணும் கிடையாது. ஐடி போட்டீங்க, உக்காந்துட்டீங்க, மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணீங்க, 5 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டீங்க. என்ன சார் இது ஆச்சரியமா இருக்கு? 5 லட்ச ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம் சார். உண்மையில கொடுத்துருவாங்களா சார்? எடுத்துட்டு இருக்கிறோம் சார். 13 மாசமா எடுத்துட்டு இருக்கிறோம் சார். நாங்க 5 மாசத்துல அசல் எடுத்துட்டோம், பல மடங்கு எடுத்துட்டோம், பல மடங்கு லாபம் சம்பாதிச்சிட்டோம் சார். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் வரைக்கும் டீம் போயிடுச்சு சார். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஐடி. எனக்கு கீழே எவ்வளவு பேர் சார் இருக்காங்க? ஒரு 7,000 பேர் பக்கமா இருக்காங்க சார். இன்னைக்கு பர் டே என்னுடைய இன்கம் இன்னும் $400 மேல. இன்னொரு 6 மாசம், இன்னொரு 3 மாசத்துல என்னுடைய ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிய போகுது. 13 மாசம் முடிஞ்சது. இன்னொரு 2 மாசம், 12 மாசம் முடிஞ்சது. இன்னொரு 3 மாசம். 3 மாசம் முடிஞ்சு நான் ரீடாப் அப் ஆகும்போது என் கூட எல்லாரும் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்னுடைய இன்கம் ஒரு நாளைக்கு 3 ல இருந்து 4 லட்ச ரூபாய் பக்கம் இருக்கும். ஒரு நாளைக்கு. எந்த கம்பெனி சார் கொடுக்க முடியும்? சோ $150 மாதிரி தான் சார் இருக்கா? பரவாயில்ல சார், பிளான் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா $150 தான் இருக்குதா? 7 பேக்கேஜ் இருக்கு. 300, 600, 1,200, 2,400, 4,800, 9,600. $300 போட்டா எவ்வளவு சார் கிடைக்கும்? 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். 600 போட்டா 20 லட்சம். 1,600க்கு 40 லட்ச ரூபாய். 1,10,000 ரூபாய் போட்டா 15 மாசத்துல 40 லட்சம் ரூபாய் கிடைக்குது. எவ்வளவு பெரிய இன்கம் சார். அதே பெரிய இன்கம் சார். நமக்கு ஒரு சாதாரண குடும்பமா இருந்தா கூட 40 லட்ச ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு 20 லட்ச ரூபாய் வீடு கட்டிக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு கார் வாங்கிக்கலாம், மீதி 10 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். வட்டி எடுத்துட்டே சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கலாம் சார். பாருங்க, இந்த $1,200 போட்டீங்கன்னா 15 மாசத்துல 40 லட்ச ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. $2,400 போட்டா 80 லட்ச ரூபாய் கிடைக்கும். $4,800 போட்டா 1,60,00,000 ரூபாய். $9,600 போட்டா 3,20,00,000 ரூபாய். சார் என்ன சார் சொல்றீங்க சார்? 3,20,00,000 யாராவது ஐடி போட்டுருக்காங்க சார்? எடுத்துக்காங்களா? $9,600 இன்னைக்கு நிறைய பேர் போட்டுட்டாங்க. நிறைய பேர் அமௌண்ட் எடுத்து போக லாபம் எடுத்துட்டாங்க.
இன்னைக்கு பெரிய அளவுல வந்த லாபத்திலேயே திருப்பி 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 போட்டு நம்ம அருணாச்சலம் சார் அற்புதமான ஒரு பிளான் சொன்னாரு. ஒரு $150 15 மாசத்துல 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. உண்மையில வந்து அவ்வளவு உள்ள போயிட்டார் அவரு. அதோட அப்படியே ஐக்கியமாயிட்டார். அவரு $150 போட்டு நீங்க மாசம் மாசம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலயே ரீடாப் அப் பண்ணாலே ஒரு 160 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் பிளான் போட்டு வச்சிருக்கிற அற்புதமான பிளான். சோ நமக்கு வேலையே செய்யாம இவ்வளவு பெரிய இன்கம் கிடைக்குது. சரிங்க சார், இப்ப நான் வேலை செய்யறேன் சார், எனக்கு இந்த 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் பத்தாது. 3 கோடி ரூபாய் வந்தா கூட அதுவும் பத்தாது. ஏன்னா இழப்புகள் நிறைய. அதனால நீங்க சொன்ன மாதிரி நான் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். என்ன சார் பண்ணணும்? நீங்க இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செய்யற டீம் நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணணும்? 2 ரெஃபரல் நீங்க கொடுக்கணும். ஒரு ரெஃபரல் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? 5 லட்சம், அதாவது 5% கிடைக்கும். 5% எவ்வளவு சார்? $7.5. 2 பேர் கொடுத்தா $15 வரும். இமிடியேட்டா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரி சார், வித்ட்ரா பண்ண எங்க சார் வரும்? வஜ்ரெக்ஸ், அது ஜியோடெஸ் அல்லது பினான்ஸ் அல்லது ட்ரஸ்ட் வேலட். ட்ரஸ்ட் வேலட் இன்னைக்கு பெட்டர். ட்ரஸ்ட் வேலட்டுக்குள்ள போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பெப்20 அட்ரஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணுங்க. அதுக்கு ஐடி ஓபன் பண்ணி உள்ள பெப்20 அட்ரஸ் கேட்கும், பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க, வேலை முடிச்சு போச்சு. வித்ட்ரா போட்டா $1.5 போச்சுன்னா $13 உங்க வேலட்டுக்கு வந்துடும். சார் பினான்ஸ்ல என்னன்னு தெரியாது சார், ட்ரஸ்ட் வேலட் என்னன்னு தெரியாது, கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம், கத்துக்காங்க. இனிமே நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். உடல் உழைப்பை வச்சோ மாச சம்பளத்தை வச்சோ நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கெல்லாம் முடியாது. இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் டிஜிட்டல் கரன்சி அலோட் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க டெக்னிக்கலா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சே ஆகணும். மொபைல் தெரிஞ்சாகணும், நீங்க பினான்ஸ் என்னன்னு தெரிஞ்சாகணும், கிரிப்டோ கரன்சி என்னன்னு தெரிஞ்சாகணும், டிஜிட்டல் கரன்சி என்னன்னு தெரிஞ்சாகணும். அதனால அப்டேட் ஆனதை நீங்க சம்பாதிக்க முடியும். சரி, இப்ப 2 பேர் கொடுத்துட்டேன், $15 வந்து வித்ட்ரா போட்டுட்டேன். இது முதல் இன்கம். ரெண்டாவது இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க டைரக்ட் ரெஃபரல் வித்ட்ரா போடும் போதெல்லாம் 15 மாசத்துக்கு உங்களுக்கு 2% கிடைக்கும். முதல் லெவல்லே உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் லெவல்லயே உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த இன்கம் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு மாசம் வித்ட்ரா போடும்போதெல்லாம் 2% 15 மாசத்துக்கு கிடைக்கும். 6,000 ரூபாய் இன்கம். பாருங்க இந்த இன்கம் பாருங்க. அதாவது நீங்க 2 பேரை கொடுத்துட்டீங்க, அந்த 2 பேருக்கு $18 வந்திருக்கு. ஒரு நபருக்கு $18 வந்த உடனே அதுல இருந்து 2% உங்களுக்கு வந்துவிடும். அப்போ 15 மாசத்துக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். 15 லெவல்லையும் 2% கிடைக்கும். முதல் மாசம் எவ்வளவு சார் கிடைச்சிருக்கு? முதல் லெவல்ல 65 ரூபாய், ரெண்டாவது 130 ரூபாய், மூணாவது உங்களுக்கு இன்கம் கீழே போக போக வந்துகிட்டே இருக்கு. இதே ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைச்சிருக்கும்? 20 லட்சம் ரூபாய். அப்ப 15 லெவல்லையும் ஒவ்வொரு இதுலயும் 20 லட்சம், 15 லெவலுக்கு எவ்வளவு ஒரு இன்கம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டாவது இன்கம். மூணாவது இன்கம் மோனோலைன் அப்படிங்கிற ஒரு இன்கம். மோனோலைன் பாருங்க, இந்த மோனோலைன் இன்கம் இன்னைக்கு உலகத்திலேயே எந்த நெட்வொர்க் மார்க்கெட் இருக்கு. நானு எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பார்த்துட்டேன், எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனி பார்த்தாச்சு. எல்லாமே இன்புட் வந்தாதான் அவனால அவுட்புட் கொடுக்க முடியும். இன்புட் இல்லாம எவனாலே அவுட்புட் கொடுக்க முடியாது. அப்போ ரியல் எஸ்டேட்டுக்குள்ள சைட் வித்தாதான், இல்லைன்னா இழுத்து மூடிட்டு போயிடுவான். ப்ராடக்ட்லயும் வித்தாதான், இல்லைன்னா இழுத்து மூடிட்டு போயிடுவான். அப்போ நம்ம இதுல இழுத்து மூடறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், ரோபோட் சம்பாதிக்கிறதுக்கான இடத்தை கண்டுபிடிச்சிச்சு, பினான்ஸ், கிரிப்டோ கரன்சி. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் ட்ரேட் பண்ணி தரேன் சார், அவ்வளவு பண்ணி தரேன் சார், இவ்வளவு பண்ணி தரேன் சார். ஒரு கொம்பும் பண்ண முடியாது. ரோபோட் உருவாக்கிட்டாங்க, அதனால இந்த ரோபோட் நமக்கு எடுத்து கொடுக்க முடியாது. சரி, இப்ப மோனோலைன் இன்கம் பாருங்க. 100 கோடி 100 கோடின்னு மோகன் சார் கத்திக்கிட்டே இருக்கிறீங்களே, ஜேவிஎம் 100 கோடின்னு கத்திக்கிட்டே இருக்கிறீங்களே, அந்த 100 கோடி எப்படி கிடைக்கும்? இதுல பாருங்க எப்படி கிடைக்கும் இப்ப சொல்றேன். 2 பேர் கொடுத்துருக்கீங்க, டைரக்ட் டபுள் 2 பேர் கொடுத்துருக்கீங்க. ஒரு நபர் மூலம் உங்களுக்கு $6 கிடைக்கும். 2 பேர் கொடுத்தா $12. சரி,
$12 வந்துச்சு. மினிமம் விட்ரா எவ்வளவு சொன்னேன்? $15. இன்னும் எவ்வளவு வேணும்? $3 வேணும். இப்ப அடுத்து 2 பேர் மூலமா 4 பேர் வராங்க. அந்த 2 பேரும் சம்பாதிக்கணும் வெறியில வந்திருக்காங்க. அது மைண்ட்ல வச்சுக்காங்க. சும்மா ஏனாதான ஐடி போட்டு உட்கார்றதா வரவே வேண்டாம். சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா இறங்குங்க. 5 லட்சம் பத்துமா உங்களுக்கு? 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க எரி வைங்க. 2 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அந்த 2 பேர் நல்லவங்கள சூஸ் பண்ணுங்க. அப்போ 2 பேர் வந்துட்டாங்க. $6 வந்துச்சு. இந்த 2 பேர் மூலமா 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் வந்தோடனே 4 பேர் வந்தோடனே ஒரு நபர் மூலமா $7. அப்ப 4 பேருக்கு எவ்வளவு ஆச்சு? $28. ஏற்கனவே ஒரு 12, 40, $30 விட்ரா பண்ணிக்கலாம். 10 பெண்டிங் இருக்கு. அடுத்தது 4 பேர் மூலமா 8 பேர் வராங்க. ஒரு நபர் மூலமா $9 கிடைக்கும். அப்ப $72. சார் 2 பேர் தான் கொடுக்கணுமா? நீங்க எத்தனை பேர் கொடுங்க. இது அதாவது பிளானுக்காக 2 பேர் எடுத்துக்கிட்டேன். அது 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம். ஒரே நபர் கூட இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும். நான் சொல்றது 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 2 பேர் எடுத்துக்கிட்ட அவ்வளவுதான். ஓகே. இப்போ நான் 8 பேர் வந்த உடனே 72 வந்தது. ஏற்கனவே ஒரு 10 இருக்குது, 80 இருக்கு. 82ல 75 விட்ரா பண்ணிக்கலாம். 7 பெண்டிகள் இருக்கும். அடுத்து 8 பேர் மூலமா 16 பேர் வந்தாங்க. ஒரு நபர் மூலமா $10 கிடைக்கும். $160 இம்மீடியட்டா நீங்க விட்ரா செய்து கொள்ளலாம். சார் லெவல் கான்செப்ட் நிறைய இருக்கு சார். நம்மதுலயும் லெவல் இருக்கு சார். இந்த மோனோலைன் இன்கம் பாரு சார். மேல $6 ஆரம்பிச்சாங்க. 4வது லெவல்ல ஒரு நபர் மூலமா உங்களுக்கு $10 கிடைக்கும். 15வது லெவல்ல பாருங்க சார். ஒரு நபர் மூலமா உங்களுக்கு $125 கிடைக்குது சார். எந்த கம்பெனி சார் கீழே போக போக உங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் 5, அப்புறம் 2, 1, அரை கால இப்படிதான் சார் கொடுத்துருக்கான். நம்ம ஜிபிடி பாட்ல நம்ம ஆடம் சோல்மேன் தோத்து போன ஒவ்வொரு லீடர்ஸும் ஜெயிச்சு அவங்க லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்துல இந்த மோனோலைனை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஏன் கீழே போக போக அதிகமாக கொடுத்தா ஒவ்வொரு நெட்வொர்க் லீடர் என்ன பண்ணுவாங்க? தூக்கத்தை எல்லாம் எதிர்பார்க்காம நைட்டு பகல் பார்க்காம ஓடிட்டே இருப்பாங்க. எந்த லீடருக்கா தூக்கம் வருமா? அப்போ ஸ்டார்டிங்ல $6 ஆரம்பிச்சு கீழே போக போக அதிகமா கொடுத்து $125 கொடுக்குறாங்க சார். எவ்வளவு பேர் இன்கம் பாத்தீங்களா? கீழே போக போக கம்மியா தான் கொடுப்பாங்க. ஆனா இதுல கீழே போக போக அதிகமா கொடுக்குறாங்க. அப்ப நம்ம லீடர்ஸ்களை வெறித்தனமா ஓடுவாங்க. இப்போ 2 பேர் ஃபார்ம் ஆகி 100% ஒர்க் நடந்துச்சுன்னு வச்சுக்குவோம். 32,000 பேரை ரீச் பண்ணிட்டீங்க சார். 32,000 பேர் ரீச் ஆச்சுன்னா உங்களுடைய இன்கம் எவ்வளவு சார்? 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சு. நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா ஒரு 60,000 பேர் பக்கமா இருப்பாங்க. 30 கோடி நீங்க சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்க. இதை தாண்டி மோனோலைன்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு? 68 லட்சம் USDT. அதாவது மத்த இன்கம்ல எல்லாம் ஒரு 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க. அங்க லெவல்ல ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. 40 கோடி ஆச்சு. இந்த மோனோலைன்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 68 லட்சம் USDT. INRல 61 கோடி. ஏற்கனவே ஒரு 40, இது ஒரு 60, 100 கோடி ரூபாய். இது 100% ஒர்க் நடந்திருந்தா சார் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சார், கஷ்டப்பட்டேன் சார், முடியல சார். ஒரு 50% தான் சார் ஒர்க் நடந்திருக்குது. 50 கோடி ரூபாய் கிடைக்கும் சார். சார் 10% தான் ஒர்க் நடந்திருக்குது. 10 கோடி ரூபாய் கிடைக்கும் சார். சார் ஒரே 1% ஒர்க் நடந்திருக்குது சார். 1ல இருந்து 2 கோடி ரூபாய் கிடைக்கும் சார். இதை விட என்ன சார் வேணும் உங்களுக்கு? அப்போ உங்க டீம்ல எங்க யார் போனாலும் எப்படி போனாலும் உங்களுக்கு இன்கம் இருக்கு. இன்னைக்கு 26 பேரு உள்ள இருக்கிறோம். இந்த 26 பேருமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா நீங்க 100 கோடி ரூபாய்க்கு அதிபதிகள். சரி, அடுத்தது 4வது இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மில்லியனர் இன்கம். 3 மில்லியன் இன்கம் என்ன? 3, 9, 27. 2 பேர் கொடுத்துட்டீங்க. 3ஆவதா ஒருத்தர் கொடுக்குறீங்க. 3 பேர் கொடுத்தா 3 மில்லியனர் இன்கம். அவங்களும் ஒவ்வொருத்தரும் 2 பேர் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப இந்த 3 பேர்த்து மூலமா 3, 9, 27 15 ஃபார்ம் ஆகும். இதுல ஒரு 30 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். ஏன் சார் கோடிகளே அடிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுல ஒரு 10 கோடி, அதுல ஒரு 30 கோடி, அதுல ஒரு 60 கோடி, இதுல ஒரு 30 கோடிக்கு அப்ப மொத்தமா எவ்வளவு சார் இருக்குது? சார் ஒரு 560 கோடி ரூபாய் இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், 15 மாசத்துல 560 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். 100% ஒர்க் நடந்துச்சுன்னா. ஆனா அவ்வளவு வேணாம் சார். இந்த மோனோலைன் மட்டும் போக்கஸ் பண்ணாலே 100 கோடி ரூபாய் இருக்கு சார். அதுவே நமக்கு போதும் சார். அப்போ
இதுக்கெல்லாம் ஏதாவது கண்டிஷன் இருக்கா சார்? ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. என்ன சார் கண்டிஷன்? இவ்வளவு பேர் இன்கம் கொடுக்குறோம், கண்டிப்பா கண்டிஷன் ஏதாவது வச்சிருப்பாங்க. என்ன சார் கண்டிஷன் வச்சிருக்காங்க? 7 டைரக்டர் நீங்க கொடுத்துடணும் சார், அவ்வளவுதான். 7 ரெஃபரல் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க, 10 கொடுங்க, 20 கொடுங்க, 30 கொடுங்க. 7 ரெஃபரல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பக்கமெல்லாம் இன்கம் வரும்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இன்கம் வரும். அந்த 7 பேர்த்துல 2 பேர் மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, மத்த 5 பேர் விட்டுருங்க. அவங்க மெதுவாவே வரட்டும். இந்த 7 பேர்ல நான் யார் நல்லா வேலை செய்யறோம் உங்களுக்கே தெரியும். அந்த 2 பேருக்கு கீழே 2 பேர் கொண்டு வர சொல்லி போக்கஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா 2, 4, 8, 16, 32, 64 டீம் போயிடும். சந்தேகப்படுறவங்க எல்லாத்தையும் ஜூம் மீட்டிங் வந்து உட்கார வைங்க. ரெகுலரா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜூம் மீட்டிங் நடக்குது. இதை தாண்டி நம்ம அருணாச்சலம் சார் வந்து அவருடைய டீமுக்காகவே மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வெறித்தனம் பாருங்க அவருக்கு. எவ்வளவு ஒரு கான்பிடன்ட் இருந்தாக்கா இன்னைக்கு தனியா ஒரு மீட்டிங் ஆரம்பிப்பார். 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சு ஆகணுங்கிற வெறி அவருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாரு, செவ்வாய்க்கிழமை எங்களாலையும் மீட்டிங் எடுக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு 27 பேருக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இந்த மீட்டிங்ல வந்து நீங்க எவ்வளவு சிரத்தை எடுத்து வந்து உட்கார்ந்து நீங்க எவ்வளவு உரிப்பா கேட்கணும். அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா நீங்க 2 பேர்த்து உள்ள கொண்டு வரீங்க. 50 பேர் தாண்டுறோம். ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது வெறும் 4 பேரு. இன்னைக்கு 1000 பேர் தாண்டி போறாங்க ஜூம் மீட்டிங்ல. 7000 பேருக்கு மேல இருக்கிறாங்க உள்ள. சோ நாம அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா 50 பேருக்கு ரீச் பண்ணோம். அதுக்கு அடுத்த மீட்டிங்ல அந்த 50 பேர் ஆளுக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாலும் 100 பேர் ஆகி போச்சு. மிகப்பெரிய நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பேர் இன்கம் நமக்கு ஜிபிடி நிறுவனம் நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. 7 பேரை கொடுங்க, 2 பேரை போக்கஸ் பண்ணுங்க மோனோ லைனுக்கு. அந்த மோனோ லைன் அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மறக்காம 2 பேரை ஆகிட்டு வாங்க, உள்ள உட்கார வைங்க. நீங்க உங்களுக்கு டவுன்லைன் யாரும் டவுன்லைன் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய லைஃப் லைன் நம்ம டவுன்லைன் இனிமே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க டவுன் ஆகிருங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ராஜா சார் இனிமே டவுன்லைன் சொல்லக்கூடாது. எல்லாருமே நமக்கு லைஃப் கொடுக்குறவங்க, லைஃப்ல அவங்க செட்டில் ஆகுறவங்க. அதனால லைஃப் லைன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிருக்காரு. அதனால இனி நம்ம டீம் எல்லாரும் லைஃப் லைன். உங்க லைஃப் லைன்ல யாரெல்லாம் கொடுத்தீங்களா, 2 பேரா 3 பேரா 4 பேரா அத்தனை பேர் உள்ள வர சொல்லுங்க. வந்தே ஆகணும். வந்தா கண்டிப்பா அவங்க 100 கோடி ரூபாய் எலிஜிபிள். நீங்க ஆட்டோமேட்டிக்கா 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க சார். நம்ம கீழே சம்பாதிச்சா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு யோசிக்காம உள்ள வாங்க. இன்னைக்கு நம்ம டீம் மூலமா நான் தாய்லாந்து போகல. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் எனக்கு கீழே அத்தனை பேருக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன். 50 பேர் இன்னைக்கு தாய்லாந்துல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் வந்த உடனே அடுத்து யூகே. அதை தாண்டி கார் அச்சீவ்மெண்ட் இருக்குது. காருக்கு நம்ம வந்து ஒரு 15-20 லட்ச ரூபாய் மதிப்புல காரு, அதுக்கு நம்ம ஓட போறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் கார் வேணும், புது கார் வேணும், எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் கார் வாங்கியே ஆகணும். சோ நீங்க 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். அதுக்கு நாங்க உதவி செய்யறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஜிபிடி பாட்டில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும், நம்ம ஜிபிடி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அருமையான வந்து பாத்தீங்கன்னாக்க ஜிபிடியோட விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான கருத்தை வந்து மோகன் சார் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை முறை நன்றி சொன்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வார்த்தை இல்லை. அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சலிக்கிறது இல்லை. அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால பார்த்தோமோ அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதே எனர்ஜி, அதே நம்பிக்கை, அதே விடாமுயற்சி. இதுதான் சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. அவர் இனிமே வந்து பாத்தீங்கன்னாக்க வேலை செய்யணும் செய்ய வேணாம் அப்படிங்கிறது தேவையில்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கிட்டதை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வேலையை நம்ம செய்ய போறோம். இதை நம்ம செஞ்சோம்னாவே நம்ம அத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம கையில எடுத்துக்கிட்டு, தயவு செய்து எல்லாம் கம்மன் இருக்காதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம எல்லாமே மனிதர்களால முடியாத வேலை எதுவுமே கிடையாது. நீங்க எந்த விதமான கூச்சமும் இல்லாம, தயக்கமும் இல்லாம, நீங்க உங்களுடைய நண்பர் வட்டமா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம், உறவினர் வட்டமா இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணணும், அதை போயிடுச்சு, இதை சொன்னா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல 100 பேர் இருந்தாங்கன்னாக்க 99 பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அது மூலம் டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி
வாய்ப்பை தொலைவிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்களாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இவர் பண்ணுவாரு பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி முடிவை நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த, அந்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த நண்பர் மூலியமா உங்களோட வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க நமக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஏதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிள் தேவைப்படும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீம் முக்கியம், ரொம்ப அவசியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கோம். ஒரு ஆரம்பத்திலேயே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடியில் இணைஞ்சுக்கிட்டோம். இதுல கிட்டத்தட்ட எல்லாமே நீங்க இணைஞ்ச பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 மாசம் 6 மாசம் எல்லாமே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியலைனாலும் ஒரு டைம் 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. கேட்டுட்டு அதுல வந்து ஜிபிடி உங்க மனசுக்குள்ள போகணும். நாங்க வந்து ஜிபிடிக்கு வர சொல்றோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறோம், கால் பண்றோம் அப்படிங்கிற வேலையை நாங்க என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வந்து லீடர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 கோடி சம்பாதிக்கிறது யாராலையும் நிப்பாட்ட முடியாது, தடுக்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பை கையில வச்சுக்கிட்டு யாரும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாசம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி யாரும் சேர்ந்துட்டு நம்ம வந்து பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாம நீங்க வேலையை வந்து நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு விரிவுபடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி நீங்க ஜாயின் பண்ணி 1வது மாசத்துல இருந்து ஒரு 30 மாசம் நீங்க டைம் எடுத்துக்கங்க. நாங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. கம்பல்சரி உங்களால வந்து பாத்தீங்கன்னாக்க 100 கோடியை தாராளமா ரீச் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு $150 முதலீட்டுல அவங்க உள்ள வந்தாங்க. ஒரு சிலரால வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கே பண்ணாம ஒரு நபர் இருப்பாரு. அவருக்கும் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே போன டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க சார். நோட் பண்ற ஒரு சில விஷயம் நோட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுல நோட் பண்றவங்க நீங்க எடுத்துங்க. நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு $150 எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க 1,80,00,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பிளான். அவங்க வேலையே செய்ய வேணாம். அவங்க போட்டுட்டு நான் யாருக்கும் தெரியாது, எனக்கு நெட்வொர்க் பழக்கம் இல்லை, அப்படியே ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தினாலும் அவங்க போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோடீஸ்வரர் ஆக்க முடியும் நம்மளால. அதை வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $18 கிடைக்கும். 2வது மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $22 கிடைக்கும். 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா $27 கிடைக்கும். 4வது மாசம் $34, 5வது மாசம் $42, 6வது மாசம் $52. டோட்டலா கூட்டுனீங்க அப்படின்னாக்க ஒரு $195 to $200, $200 கணக்கு வச்சுங்க. அந்த $200 நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அப்படியே வித்ரா போட்டீங்கன்னா 10% போயிடும். $150. $150க்கு 90 மேல ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா $16,200 நீங்க போட்ட காசு எடுத்து நீங்க வாங்கின பக்கமா இருந்தாலும் சரி, உங்க பணமா இருந்தாலும் சரி நீங்க வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7வது மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $65 கிடைக்கும். 8வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 81 USDT கிடைக்கும். 9வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிடைக்கும். மொத்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 246 USDT கிடைக்கும். அதுல 10% வித்துற ஒரு $25 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $221 உங்க கையில இருக்கும். இந்த $221 நீங்க ஜாயின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 9வது மாசம் $150 பேக்கேஜ் ஐடி போடுறீங்க. அப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 150 போக உங்கள்கிட்ட 71 இருக்கு. நீங்க அங்கேயே வச்சிருங்க, உங்க வேலட்லயே அது அப்படியே இருக்கட்டும். அந்த $150 உங்களுக்கு வந்து ஒரு $5 லட்சம் கிடைச்சிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க 10வது மாசம் 124 கிடைக்கும். 11வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா 154 கிடைக்கும். 12வது மாசம் பாத்தீங்கன்னா 198 கிடைக்கும் USDT. அது வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 476. அதுல வந்து 10% வந்து போச்சு அப்படின்னாக்க 47 போச்சுன்னா 429. நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 12வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $300 பேக்கேஜ் ஐடி போடுறீங்க. அந்த $300 நீங்க பேக்கேஜ் ஐடி போடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 9வது மாசம் ஒரு ஐடி போட்டீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நீங்க 12வது மாசம் வந்து ஐடி போடும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னாக்க 13வது மாசம் உங்களுக்கு வந்து USDT கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க 245. 14வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா 304. 14வது மாசம் 304. 15வது மாசம் 377 கிடைக்கும். மொத்தம் உங்களுக்கு வந்து 926. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10% போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $833 கிடைக்கும். இந்த $833 அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஏற்கனவே இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 60% டாப் அப் பண்ணிட்டு வரதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 3,900 USDT கிடைக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன பிளான்ல அந்த 10% அதுல கழிக்கல. இப்ப அதுல 10% கழிச்சிருக்கோம். கழிச்சது போக எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து $3,544 கிடைக்கும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 15ஆவது மாசம் 60% உங்களுக்கு வந்து மொத்தம் கிடைச்சது பாத்தீங்கன்னா $3544. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கணக்குல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 15, 13, 14, 15ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 833 மிச்சம் இருக்கு. அதை வந்து அதை சேர்த்துக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த $300 போட்டதுல வந்து 129 இருக்கு, அதையும் சேர்த்துக்குங்க. இந்த $150 போட்டதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $71 இருக்கு, அதையும் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்து மொத்தம் கூட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $3544 வரும். நீங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பண்ணக்கூடிய முதலீடு ஒரு $256 நீங்க வந்து சேர்க்கிறீங்க. சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க சேர்ந்து 15 மாசம் முடிச்சு 16வது மாசத்துல இந்த 6வது ஐடி வந்து பாத்தீங்கன்னாக்க $4800 நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் அப் பண்றீங்க. டாப் அப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,65,00,000. இதை வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒண்ணு மாயம் இல்லை, இதை வந்து பாத்தீங்கன்னா பொய் கணக்கு இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன வந்து பாத்தீங்கன்னாக்க வாங்கிட்டு இருக்கோமோ அந்த கணக்கை கால்குலேஷன் பண்ணி இப்படியே கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா தான் இது. இப்படி பண்ணீங்க அப்படின்னா 1 கோடி 2 கோடி சம்பாதிப்பீங்க. டீம் எடுத்து வேலை செஞ்சீங்கன்னா 100 கோடி 200 கோடி சம்பாதிப்பீங்க. அது 1 கோடி 2 கோடியா 100 கோடி 200 கோடியாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் $150 போட்டதுக்கு ஒரு 5 லட்சம், அந்த $300 போட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 10 லட்சம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க $4800 நீங்க வந்து 16வது மாசம் போடும்போது பாத்தீங்கன்னாக்க 1,65,00,000 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,50,00,000 உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க கோடீஸ்வரர். அதுல எந்த மாற்றம் இல்ல. நம்ம ஜேபிடில வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வரல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 30 மாசத்துல என்னோட ஏம் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி தாண்டணும் அப்படிங்கிறதா பாத்தீங்கன்னா பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை பாருங்க, நீங்க எங்க கூட வாங்க, நாங்க நடந்து போற பாதையே எங்களுக்கு பின்னாலே வாங்க. நாங்க 100 கோடி சம்பாதிக்கல, நீங்க 200 கோடி சம்பாதிக்கலாம். ஏன்னா அப்படி வழிதான் உங்களை நாங்க சொல்லி கொடுப்போம். அதனால ஒரு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நாங்க பல பேர்த்துக்கு கொடுத்து பல பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டு இருக்கோம். இதே நோக்கத்துல அத்தனை பேர் செயல்படுங்க. நீங்க அத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடில தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள ஒரு என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க கோடீஸ்வரர். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணினீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க 100 கோடி 200 கோடி 300 கோடி அதிபதி. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பாறையில இருந்து எடுக்கக்கூடிய கல்லு தான். அத ஒரு சில கல்லு வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டுக்கிட்டு இருக்கிற கல்லுகிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மேல சாமிகிட்ட கேட்டுச்சான், ஏன் 2 பேரும் ஒரே இடத்துல தான் நம்ம வந்து உற்பத்தி ஆனா என்னை வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுல போட்டாங்க, உன்னை கொண்டு போய் கருவறையில வச்சு உனக்கு மாலை மரியாதை பால் பழம் தேனுன்னு அவசியம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிற சாமி கிட்ட அந்த படிக்கல்ல கேட்டுச்சான். அதுக்கு அந்த படிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க சாமி சொல்லிச்சான், நான் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க என் மேல அடிச்ச அடி அந்த கல் குத்து அத்தையும் நான் தாங்கிட்டு பொறுப்பையா காத்திருந்தேன். நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் வந்து தாங்க முடியாம ஒரு அடி 2 அடியில உழைஞ்சிட்டு அதனால நீ வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பூரா மிதி வாங்கிட்டு இருக்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அவன் வேலை செய்ய பாத்தீங்கன்னா 1 மாசமோ 2 மாசமோ அந்த அடியை அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வழியை தாங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னால எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுல இணைஞ்சிருக்கிற அத்தனை பேர் கோடீஸ்வரர். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாதான் அதை வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கையை பிடிச்சி நம்ம 1000 பேர் கூட கூட்டிட்டு போயிடலாம். ஆனா ஒரு ஆளை கூட தூக்கிட்டு போக முடியாது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போற நிலைமையில இருக்காதீங்க. கையை கிடைக்கும் போது பிடிச்சு கூட போயிருங்க. நீங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நீங்க வேலை செய்யலாம்னு வரும்போது நீங்க கேட்கிற நேரத்துல எங்களால உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னா பண்ணல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்க நீங்க மோகன் சார ஒரு சில நேரம் கூப்பிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா வர முடியல, அவருக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஹெவியா போயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கீழே ஆள் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அவங்களால அனவரிச்சு கொண்டு போக முடியாது. இப்போ நான் உங்க கூட இருக்கோம், எங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா மனதார வாழ்த்தி என்ன ஒரே முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அந்த நன்றி சொல்லுங்க சார். நன்றி ஜெயசீலன் இருக்காரா? இருக்கிறார். ஆமா மாமா வெல்கம். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா மாமா வந்து வாய்ஸ் ஆன் பண்ணிக்கங்க. அதான் பட்டை கிளப்புறீங்களா அப்புறம் என்ன? வெல்கம் மாமா, வெல்கம் மாமா. இருந்தாலும் உங்களோட அனுபவம் உங்களோட கருத்தை எங்களுக்கு கொஞ்சம் பதிவு பண்ணி கொடுங்க மாமா. அதாவது காற்றுள்ள போதே துற்றிக்கொள், எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காம
வாய்ப்புகள் வருது. அதை சும்மா நீங்க போட்ட காசை எடுத்துக்கிட்டு அசாதாரணமா ஏதோ சம்பாரிச்சோன்னு இருக்க போறீங்களா, இல்ல எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்க போறீங்கிறது முடிவு பண்றது நீங்க தான். டீம் எடுக்க போறீங்களா என்னங்கிறது. அதாவது இந்த உலகத்துல எல்லாம் நடக்கலாம். நெகட்டிவான விஷயங்கள் ஒரு பக்கத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. முதல்ல ஒரு நாட்டோட வளம் என்பது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கனிம வளங்களை பொறுத்தோ, இல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தண்ணீர் வளம், விவசாய வளம் மற்றதெல்லாம் கிடையாது. டாக்டர் MS உதயமூர்த்தி சொல்லுவார், அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களின் எண்ணங்களை பொறுத்து தான் அந்த நாடு ஒரு செல்வந்த நாடாக மதிக்கப்படுகிறது. அதே போல இந்த MLM பிசினஸ்ல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது உங்க மனதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறாரு ஒரு குறுகிய காலத்துலன்றப்ப, இன்று நம்ம ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ளாரே ஒரு 30 மாசம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி ஒரு 14,000 ரூபாய் போட்டு ஒரு 150 USD வாங்கி, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தெளிவடைந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி நம்மளோட நெருங்கிய உறவுகள் கிட்ட மீட்டிங்க்கு வாங்க. உங்களுக்கு பிரியம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. நான் அசூரன்ஸ் எல்லாம் பண்ணல, ரொம்ப டார்ச்சர் எல்லாம் பண்ண கிடையாது. உங்களுக்கு பிரியம் இருந்தால் ஒரு 14,000 ரூபாய் போடுறதுனால நம்ம வாழ்க்கை தரம் மாறுது அப்படின்னா ஏன் அதை நான் கேட்கக்கூடாது? நிச்சயமாக கேட்கப்பட வேண்டும். வாழ்க்கை வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பிரபஞ்சத்தோட ஆசை. ஆனா இதுல யாரு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் செல்வந்தர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி இந்த GPT குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோடீஸ்வரர்களாக வலம் வருவதற்கு வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. தேங்க்யூ மாமா. உங்க இந்த சொற்பொழிப்புக்காக தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தேங்க்யூ மாமா. ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் வீடியோல வந்து ஜம்முன்னு போட்டோ ஷூட்டை போட்டுக்கிட்டு அழகா உட்காந்தா மீட்டிங் இருந்தா எப்படி நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரர்களாக விரும்பணும் அப்படின்னா கோடீஸ்வரர்கள் மாதிரி நம்ம ஒரு மீட்டிங்ல வந்து உட்காரணும். முதல்ல கண்களுக்கும் பார்க்கக்கூடிய அந்த ஐ கான்டாக்டோட பவரே அதிகம். இப்ப பிரசன்டேஷன் கொடுத்தாரு ஒரு ஐயா வந்து, அவர் பேசுறப்ப அருமையா பேசினார். அவரோட கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த காந்த கதிர்கள், அந்த வைப்ரேஷன் அதிர்வுகள் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் 25 பேர் அட்டன் பண்ணிருக்கோம். அடுத்த வாரம் ஒண்ணு தான். நான் 5 பேரை அழைப்பு விட்டேன், ஆனா ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இந்த 25 பேரும் ஒவ்வொருத்தரை உட்கார வச்சிருந்தா இந்த டீம்ல 50 பேர் அசால்ட்டா வரும் இல்லையா? இந்த இல்லைங்களா? எஸ். முதல்ல நம்ம 3 சீட்டு விளையாடுற மாதிரி எல்லாம் கிடையாது. பகிரங்கமா பேசலாம். நான் ஒரு கோடீஸ்வரன், ஓகேவா? பணம் என்னை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பணமே உன்னை நான் நேசிக்கின்றேன். என் மீது நீ பாய்ந்து வா. நீ காற்றாற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து என் மீது வா. உன்னை புத்திசாலித்தனமாக விவேகமாக படுத்துவேன். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தவுடன் GPT மூலமாக என் வாழ்க்கை மாறிக்கொள்கிறது. நான் மிக விரைவில் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கின்றேன். என் வங்கி கணக்கில் போதுமான பணம் இருக்கு. என் அக்கௌண்ட் புக் எடுத்து பார்த்தா என் போட்டோ, அக்கௌண்ட் நம்பர் பாக்குறேன், திருப்பி பார்த்தா பல கோடி ரூபாய் வரவு செலவு வந்த மாதிரியாவது நடிக்கலாமே. முதல்ல நம் எதையெல்லாம் மனக்கண்களில் பார்க்கின்றோமோ அது நிச்சயமாக நடக்கும். நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் ஒரு பேச்சாளனே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் கனவு கண்டது, நிறைய பேர் மக்கள் மத்தியில நான் பிரகாசமா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அப்பப்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய மாணவர்களை உட்கார வச்சு யாரோ ஒருத்தர் பாடம் நடத்துற அந்த தலையை மட்டும் வெட்டிட்டு என் தலையை வச்சு ஃபிட் பண்ணி என் பெட்ரூம்ல மாட்டினேன். ஆனா அதே மாதிரி ஒரு போட்டோ நிச்சயமாக என் வாழ்க்கையில அப்படி ஒரு மீட்டிங்கை நான் சந்திச்சேன். அதே போல நான் என் வாழ்க்கையில் 100 கோடி ரூபாய் சம்பாதித்தே தீருவேன் என்ற ஒரு சபதத்தோட இருக்கணும். 100 கோடியா? நம்ம இன்னைக்கு 10,000 20,000த்துக்கே அல்லாடி கிடக்குறோம். அப்படின்றப்ப நம்மளே நம்புறது இல்ல. ஏழ்மைக்கும் வறுமைக்கும் காரணமே நம்மள நம்புறதே கிடையாது. ஏன்னா
நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க அப்பா அம்மா எல்லாம், ஏய் பெரிய கோடீஸ்வரம் பேர் நடிக்காத, பெரிய கோடீஸ்வரம் பொழப்புத்தனம் பண்றேன்னு நினைக்காதீங்க அப்படின்னே சொல்லி சொல்லி வளர்ப்ப. அப்ப கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம தகுதியற்றவர்கள் என்பதை போன்ற மனசுல பச்சை குத்தி இருக்காங்க. அதுல இருந்து விடுபட்டு நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக உருவாகுவேன் என்ற சபதத்தோட நம்ம இறங்குறப்ப நிச்சயமாக அந்த கனவுகள் நிறைவேறும். சரிங்களா? ஓகே, டன், சூப்பர். அதனால அடுத்த வாரம் எல்லாரும் வீடியோல வரணும், எல்லாரும் Okay. வீடியோல வரும். ஓகேங்களா? நீட்டா ஃப்ரெஷ்ஷா 8 மணிக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்றப்ப ஒரு கோடீஸ்வரர்கள் எப்படி மீட்டிங்ல உட்காருவாங்க, இப்படியா டீ ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இப்படியா உட்காருவாங்க, அப்படி அடுத்த வாரம் ஜம்முன்னு கோட்ல எல்லாரும் வீடியோல. வரணும். அடுத்த வாரம் கோட் அப்படிதான். நாராயண் சார். வெரி குட். அப்படிதாங்க. சார் வந்துருவேன் சார், டை கட்டி நீட்டா வந்துருவோம். ஆமா, கோட்ல தான் போட்டோம். ஆஹ் சரி சார், நாராயண் எப்பயுமே சார், பாத்தீங்க. உங்களோட கருத்தை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அதுக்கு மேல ஏதாவது கேள்வி பதில் இருந்தா பதில் சொல்லலாம். டக்குன்னு சொல்லுங்க. யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு சார் சொன்ன அந்த புது நபர் ஏதாவது வந்தவங்க இருக்கீங்களா சார்? இதுல ஏதாவது புது நபர் வந்தவங்க இருந்தீங்கன்னா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். கொஞ்சம் பேரை யாரை வர சொன்னா அறிமுகப்படுத்துங்க சார், தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. யாரு பேசுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டா நேர அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் நேராவே. நீங்க உங்க மைக் ஆன் பேரு பண்ணுங்க, நீங்கள கூட பேசலாம் சார். சார் ஆமா. பேசுங்க சார், இது வந்து நம்ம பேசக்கூடிய களம். நீங்க பேசுறீங்க, மக்கள்கிட்ட போய் நீங்க பேச முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம அதுல ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல நம்ம போய் எதுவும் கேட்க முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் நம்மளோட மக்கள் தான். இதுல பாத்தீங்கன்னா பேசுறது யாரா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு போன்ல பேசியிருப்போம், இல்ல நேர்ல பார்த்திருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு டவுட் நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கீங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி வந்துருமா, இப்படி வந்துருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னா பதில் கிடைக்காது. நீங்க தாராளமா கேளுங்க. அதை வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணீங்க சார். உங்களோட வளர்ச்சிக்கு தான் இந்த ஜூம் மீட்டிங். முருகானந்தம் சார் சைலண்டா இருக்கிறாரு, பேச்சே காணாம. சார் நாராயண் சார், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். வணக்கம் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். ஜெய்சீலன் சார் சொன்னதை நம்ம கடைபிடிக்கணும். அதாவது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா வறட்சியான மனநிலையை வச்சுக்க கூடாது. பரந்த, அதாவது செல்வமே இல்லாட்டா கூட நம்மகிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இப்ப கையில இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த மனநிலை கொண்டு வந்துடணும். 1 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த ஜூம் மீட்டிங் இன்னும் இதை சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுத்து ஒரே யூனிஃபார்மா வருவோம். அந்த ஒரு எண்ணம் வரணும். அதாவது அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க வரலையோ வரலையோ ரூபா நீங்க கொடுக்கணும், மித்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னோடனே பிரபஞ்சம் உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஆள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான, இந்த ஆளுக்கு தான் பணம் கொடுக்கணும்னு அதை ஆரம்பிச்சிடும். அவர் சொல்றது கரெக்ட். விசுவலைசேஷன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஆகணும் நீங்க காட்சியா நடக்கிறீங்களோ அந்த காட்சி ஒரு நாள் நடக்கும். நீங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நான் இதை கனவு கண்டேன் அப்படிம்பாங்க. இந்த ஓட்டப்பந்தய வீரர் அவர் வந்து ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டார். இன்னைக்கு அவர் ஒரு மினிட்க்கு கோடியை சம்பாதிக்கிறார். ஆனா கோடியை தேடி அவர் போல. ஆனா நேரம் கருதி முயற்சி பயிற்சி அதை 2 எடுத்தார். அது வெற்றியை கொடுத்தது. நீங்க என்னைக்கு முயற்சி எடுக்கணும், அதுக்குள்ள பயிற்சி என்ன தேவையோ அதையும் எடுக்கணும். அப்படி வரும்போது உங்களுக்கு வெற்றி நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், இந்த 2ம் சேர்ந்து வெற்றியும் சேர்த்து வந்துடும். அது மாதிரி இந்த ஜிடிபி உங்களோட, அதாவது சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நீங்க எந்த சந்தேகம் கேட்கலாம். சார் இது எப்படி சார் 14,000 ரூபாய் போட்டு இன்னும் 5 கோடிங்கிறீங்க, 10 கோடிங்கிறீங்க, 1,85,00,000 எல்லாம் கோடியா சொல்றீங்க, லட்சம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அது சாரோட 1,85,00,000 வரதான் நான் பிடிஎஃப்ல கூட ஷேர் பண்ணேன். அதை போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. அதை பார்த்துட்டு அதை கூட நீங்க டவுட்டா கேட்கலாம். ஏன்னா அது எப்படி போட்டிருக்கோன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். சார் சொன்னாங்க 6வது மாசம் வரும்போது $198,200 நீங்க வித்ரா பண்ணிடுறீங்க. நீங்க போட்ட துட்டு 14,000 18,000 வித்ரா பண்ணிடுறீங்க. அப்புறம் 7, 8, 9ல $247 $150
திருப்பி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு 5 லட்சம் கிடைக்கும். அப்புறம் 10, 11, 12ல $471 300 நீங்க ஒரு ஐடி போட்டீங்கன்னா 10 லட்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நேர பாத்தீங்கன்னா $899, அதாவது 13, 14, 15 பிளஸ் மெச்சூரிட்டி வேல்யூ, அதாவது நம்ம $150 போட்டு இந்த ஐடிக்கு குமுலேட்டிவ் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 $3779. அதோட மேல ஒரு 97 மிச்சம் இருக்குது. ஒரு 191 எடுத்துட்டீங்கன்னா $4946. $4800 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. மீதி $146 கையிலேருந்து ஒரு $4 போட்டு $150 பண்றீங்க. அப்போ எத்தனை புது ஐடி போடுறீங்க? ஒரு 150 ஐடி ஒன்று, 300 ஐடி ஒன்று, 4800 ஐடி ஒன்று, 150 ஐடி ஒன்று. 150க்கு 5 லட்சம் மெச்சூரிட்டி ஆகுது. நம்ம கணக்குப்படி பார்த்தா அந்த பிடிஎஃப்ல போட்டிருந்தது. அதே 300னா 10 லட்சம், 4800னா 1,65,00,000, 150க்கு 5 லட்சம். அப்போ சார் சொன்ன 1,85,00,000 இது சாத்தியமே. இது நீங்க 14,000 போட்டு 14,000 எடுத்துடுறீங்க. அப்புறம் உங்களோட முயற்சி தான் என்ன, இந்த பாத்திரத்துல இருந்து எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டு அந்த பாத்திரம் குட்டி போடுது, அவ்வளவுதான். இதுதான் இந்த ஒரு தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி. நாங்க இந்த ALBயோட டீமோட பெரும் அட்வைஸ், நீங்கள் வேலை செய்ய வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்க தட்டுல உள்ள சாப்பாடை மட்டும் சாப்பிட்டா போதும். நீங்க இதை தெரிஞ்சுட்டு நல்லா இருக்குன்னா நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க. அதுதான் இது. நீங்க லெப்ட்ல சேர்க்கணும், ரைட்ல, இன்னைக்கு மித்த எம்எல்ஏலாம் பார்த்துருப்பீங்க. லெப்ட்ல சேர்க்கணும், ரைட்ல சேர்க்கணும், வித்ரா பண்ணணும்னா 2 பேரை சேர்க்கணும். இங்க வித்ரா பண்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், $15 வித்ரா பண்றாங்க. அதுல 10% எடுத்துட்டு மீதி வித்தின் செகண்ட் ட்ரஸ்ட் வாலெட்ல வருது. நான் சேர்ந்து 2 மாதம் ஆகிவிட்டது. மாசம் $15 வித்ரா பண்ணிட்டேன். 2வது மாசம் $22ல $15 வித்ரா பண்ணிட்டேன். அப்ப 2ஆம் மாசம், இப்போ 3வது மாசம் ஓடுது. 3வது மாசம் $150க்கு 2%, அப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண $36க்கு 2% வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது $44க்கு 2% வர ஆரம்பிச்சிரு. இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு 4.something ஜென்ரேட் ஆகும். இது சனி ஞாயிறு மட்டும் கிடையாது. ஆக மட்டும் நான் இன்னும் 2 மாதத்துல நான் போட்ட அமௌண்ட்டை எடுத்துருவேன். இதை சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நான் சொல்லி இதுவரை 8 பேரை சேர்த்துருக்கிறேன். அதனால 2 மாசத்துல 8 பேர், நான் 15 மாசத்துல எத்தனை அதை பார்த்துக்கங்க. அந்த மாதிரி தான். அதாவது கிராஜுவல். ஏதாவது ஒரு செயலை செய்யறேன்னா இன்னைக்கு செஞ்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு 3ஆம் நாள் விட்டுட்டு 4ஆம் நாள் போய் செஞ்சீங்க, 5ஆம் நாள் போய் செஞ்சுட்டு அப்புறம் 6ஆம் நாள் விடுறது, இப்படி பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளையாவது நீங்க சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது போதும். ஒரு மாசத்துக்கு 2 பேர் அல்லது 3 பேர், 3 ஐடி, இப்படி சின்ன சின்ன. இன்னைக்கு நீங்க மழை பெய்யும் போது சிறு துளியா தான் விழுது. சிறு துளி தான் பெருவெள்ளம் சொல்லியிருக்கிறாங்க. சிறுக சிறுக சேமிக்கிறதா பெரிய சேமிப்பா மாறும். அதனால உங்களோட முயற்சி, ஒரு 5 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஓகே சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு ரூல்ஸ் உண்டு. 10 பேரை பார்த்தா 2 பேர் தான் ஓகே சொல்லுவாங்க. இந்த LIC ஏஜென்ட்டுக்கு அது தெரியும். அவர் 100 பேரை பார்த்தா 10 பேர் LIC பாலிசி போடுவான். அவன் என்னன்னா 100 பேரை பார்த்து 100 ரூபா கிடைக்கிறத 10 பேரை பார்த்தா அந்த அமௌண்ட் கிடைச்சா போடும். இது ஒரு மன தத்துவமோட கால்குலேஷன். அதனால நீங்க ஒரு ஆள் மாசத்துக்கு 1லேருந்து 3 பேர் சேருங்க. மோகன் சார் சொன்ன மாதிரி நம்ம 100 கோடி வேண்டாம், அதுல ஒரு 10%, 10 கோடி நமக்கு போடும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செஞ்சா செய்யலாம். இது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அருணாச்சலம் சார், அவர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண மோகன் சார், அவருக்கு மேல டெல்லி ராஜா அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா GPT தாய்லாந்து ட்ரிப் நம்ம போக முடியலையோ, ஜூன் மாசம் தேர்ந்திருந்தா போயிருக்கலாமோன்னு நினைச்சேன். ஆனா இறைவன் நமக்கு கொடுக்கலன்னா, உனக்கு ஐரோப்பா ட்ரிப் இருக்கு, 18 நாள் ட்ரிப் இருக்கு, நீ அதுக்கு போலான்னு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம். இங்க வந்த எல்லா கோடீஸ்வரரும் வருக. இந்த இதுல இணைந்து நீங்களும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை இணைத்து எல்லாரையும் கோடீஸ்வரவாக்க வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். சார் வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார்.
சரி, வந்திருக்கிற 19 நபர் வந்து இப்ப உள்ள இருக்கோம். 19 நபர் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மினிமம் 1 கோடியிலிருந்து 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை கையில எடுத்திருக்கிறீங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் கோடீஸ்வரர் ஆகணும், உங்களை சார்ந்தவங்களும் கோடீஸ்வரர் ஆக்கணும் என்று சொல்லி இந்த மீட்டிங் இதோட முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம். நன்றி சார், நன்றி சார், எல்லோருக்கும் நன்றி சார். ஜெயகிருஷ்ணன் சார் எதுவும் பேசுறீங்களா? இல்ல சார், பரவாயில்ல, அற்புதமா நீங்க தான் நல்லா பட்டைய கலப்புறீங்களே. வந்து அந்த சார்ட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. அனுப்பிடுறேன், அதை அனுப்பி விடுங்க. அது பெருசா பிரிண்ட் போட்டு ஒன்னு ஆபீஸ் முன்னாடி அது சாரோட கையில எழுதி வச்சிருந்தா சாரு. கொஞ்சம் நம்ம கம்ப்யூட்டர்ல தட்டுற வேலையா இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல போட்டு அதை ஒரு கலரா போட்டேன். அதாவது 30 மாசம் பொறுமை வேணும். நீங்க இன்னைக்கு ஐடி போட்டதுல இருந்து 30 மாதம் பொறுமையா இருந்தால் அவர் போட்ட கணக்கு 1,85,00,000 உட்கார்ந்த மேனிக்கிறீங்க. யாரையும் பேச வேண்டாம். நான் 16ஆம் தேதி ஒரு டெமோ கிளாஸ் ஒண்ணு பண்றேன் சார். சொல்லுங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா, ஒரு பயிற்சி ஒண்ணு. இது 16ஆம் தேதி நான் இன்ட்ரோ வகுப்பு ஒன்று கொடுக்குறேன். ஜூம்ல தான் கொடுக்குறேன். சரி, ஜூம்ல தான் கொடுக்குறேன். வந்து ஆயில் காப்பீட்டு முகவர்களுக்கான விற்பனை திறன் மேம்பாட்டு பயிற்சி. உங்களோட மாத வருமானம், நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கமிஷன், அது எல்ஐசியா இருக்கட்டும், எஸ்பிஐ இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இப்ப நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வருமானத்தை இரட்டிப்பாக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச். அதுல வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஏஜென்ட்டுகளுக்கு நான் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வாரத்திற்கு ஒரு வகுப்பு கொடுத்தேன். ஓகே. அதுக்கான பீஸ் வந்து டிஓ பொறுப்பு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணம் கொடு. அப்ப நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும். வந்து வீடு வீடாக கதவை தட்டி விற்கக்கூடிய ஒரு விற்பனை பிரதிநிதிக்கு தெரியும் இந்த அக்கா எப்படி வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியும். இவர் நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, இவர் வாங்குவாரா வாங்க மாட்டாரா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனைவியல் யுத்திகள் அப்படின்னு சொல்றா இல்லைங்களா, இதுல யாராரு உள்ள வருவாங்க, யாராரு ஜெயிக்க முடியும். அதற்கு நம்மளோட மனதை முதலில் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா. அந்த மனசு இருக்கே எப்பயும் அந்த நெகட்டிவ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கும். கம்பெனி இருக்குமா இருக்காதா, ஓடிடுவாங்களா ஓடிடுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் உனக்கு. காற்றுள்ள போது தூட்டிக்க. இப்போ அடிக்கிறது காத்து, இதுல நீ என்ஜாய் பண்ணிக்க. நாளை நாலு மிருதுனா நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி எல்லாம் சிந்திக்கவே வேண்டாம். நம்மளோட போக்கஸிங், ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனை, பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய மனிதகாந்தமாக நான் மாற வேண்டும். அதற்கான செஷன் ஒண்ணு கொடுக்குறேன் நான். நாராயண ஐயா சொல்லுங்க. இந்த டெமோ கிளாஸை நீங்க பாருங்க. இது எப்படி இருக்குங்கிறத நீங்க அப்புறம் போல எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, நீங்க என்னைக்கு அது? 16ஆம் தேதி வைக்கிறேன் நான். நீங்க ஜூம் லிங்க் அனுப்புங்க. உங்க நம்பர் நான் சார்ட்ட வாங்கிக்கிறேன். அதான் சார்ட்ட வாங்கிட்டு நானும் வரேன். இல்ல நானும் யாருன்னா நான் வந்து அசோக் குமார் சார் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில இந்த செல்வ சிந்தனை கிளாஸ் 5 to 6. அதுக்கு முன்னாடி இந்த மனம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய படிக்கிறேன். நம்ம சோமவல்லியப்பனோட ஃபேவரேட் முந்தானத்து கூட அவரோட புக்கு தான் ஒரு தளத்துல ரிவ்யூ பண்ணேன். அவர் புத்தகம் என்னவெல்லாம் செய்யும். அது வந்து புத்தகம்னா எப்படின்னா, அது புத்தகத்தை பத்தி எதுவும் கருத்து கிடையாது. இந்த மாதிரி வாசகர் இப்போ உங்களை பார்த்து உங்களை ஃபாலோவர் எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதையே ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறார். புத்தக கண்காட்சியில அவரு கிழக்கு பதிப்பு வந்து நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து உட்காந்துட்டு டெய்லி வர்ற வாசகர் அவங்க புக்கை வாங்கிட்டு அவர் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி டிஸ்கஷனை டெய்லி எழுதி முகநூல்லையும் வாட்ஸ்அப்லயும் அனுப்பி விட்டாங்க. அதையே வாசகர் இதே நல்லா இருக்கு, இதே ஒரு புத்தகமா போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் சொல்லி அதை தலைப்பு வச்சு புத்தகம் போட்டார். சூப்பரா இருக்கு. நான் நேற்று அழைச்சிருந்தேன், சார் நான் அந்த புக்கை ரிவ்யூ பண்ண போறேன், நீங்க வாங்கன்னு சொன்னேன். அதுல வந்து பல விதங்கள் சொல்றாரு. நீங்க சொன்னீங்களே இப்போ மனிதனோட. இப்ப நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன் வந்து, அதாவது இந்த ப்ரோக்ராமோட
கடந்த 12 ஆண்டுகள் அதற்கு முன்பாக தட்டு தடுமாறி உழந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருந்தன்னா நான் எதற்காக பிறந்தேன், எதற்காக இருக்கேன்? நான் படித்தது எல்லாமே பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி சைடு, எல்லாம் காரைக்கால் பக்கத்துல தான் நான் படித்தது, பாண்டிச்சேரி இங்கதான் படித்தது. நான் படித்த புத்தகங்கள், படித்த பட்டங்கள் எல்லாமே அதெல்லாம் எனக்கு வாழ்க்கைக்கு பயனளிக்கல. ஆனா இன்று நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியானது எனக்கு மனநிறைவை கொடுக்கிறது. மக்களுக்கு ஒரு குடும்பத்துல அமைதியும் ஆனந்தத்தையும் வெற்றியும் கொடுப்பதற்கான கோட்பாடுகள் என்னென்னவோ அதைத்தானா செய்யறேன். இதுல உருவாக்குற இந்த ருவாசிஸ் அப்படிங்கிற ஒரு இதே விஷயம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் உருவாக்கினேன். ஓகேங்களா? எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்கள் என்றால் என்ன, உணர்வுகள் என்றால் என்னன்னு தெரியாமையே தான் மக்கள் இன்னும் உழண்டு கொண்டிருக்காங்க. யதார்த்தமா செல்வ சிந்தனையோட 1ஆம் ஆண்டு என்னோட பழக்க வழக்கங்கள்ல ஒரு 3 மாதம் 2 மாதத்துல வைப்ரண்ட் அசோக்குமார் பழக்கம். அதுல நான் சீஃப் கெஸ்டா தான் வந்தேன் ஏற்காடு. அங்க வந்து எல்லாத்துக்கும் நான் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது வந்து என்னோட மாப்பிள்ளை மட்டும்தான். என்னை கூப்பிட்டது எனக்கு தெரியுமில்ல, எவ்வளவு பேர் விசிட்டிங் கார்டு வாங்க யாரு கூப்பிடுவாங்க யாரு கூப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமில்ல. ஓசியா கொடுத்தாங்கன்னா எதை கொடுத்தாலும் ஒண்ணு வாங்கிக்க வேண்டியது, நமக்கு ஒண்ணு கொடுங்க நமக்கு ஒண்ணு கொடுங்கன்னு. இது என்ன விசிட்டிங் கார்டு தானே. நான் யார்? மனித மனங்களின் மராமத்து பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு மணி வாழ்ந்தார். பல குடும்பங்களுக்கு, பல மாணவ செல்வங்களுக்கு இப்படித்தான் என் வாழ்க்கை இருந்திருக்குன்னு, என் வாழ்க்கை ஒண்ணு எச்சரிக்கையா இருக்குன்னு இதெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கு. அந்த வாழ்க்கையில இருக்கிறப்ப அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்ததுல கூப்பிட்டு பேசிக்கிட்டு அதுல ஒரு தொடர்புகள் ஏற்படுத்தி பச்சைமலைக்கு பார்த்தவையும் இன்றும் உறவுகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல் மனிதனோட வழிகாட்டுதலை நான் என்னைக்கே பின்பற்றுவேன் வந்து. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. 2ஆம் ஆண்டு உங்களை பார்த்தேன் சார், தஞ்சாவூர்ல பார்த்தேன். நீங்க வந்திருந்தீங்க மத்தியானம், ஞாபகம் இருக்கா? நான் வந்திருந்தேன். இருக்கு. 3ஆம் ஆண்டு நாங்க சென்னையில பண்ணோம். அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் வந்து ராஜேஷ் கண்ணான்னு ஒருத்தர், அவர் வேர்ல்டு ரெக்கார்ட்ல நிறைய பண்ணிருக்கிறாரு. அப்புறம் மாமா சார், நாராயண் சார், முடிச்சுக்கலாம் சார். முடிச்சிடலாம். நன்றி. ஓகே ஓகே, நன்றி. நம்ம தனியா பேசலாம், நம்பர் வாங்கிட்டு பேசலாம். அருணாச்சலம் நம்பர் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம்.